வடகிழ் பருவப்பெயர்ச்சி காரணமாக ஏற்பட்டுள்ள அதிக மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் கடும் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பான தகவல்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கிழக்கு மாகாண மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கடும் மழை காரணமாக புலனறுவை மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் 141.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி நேற்று பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் காத்தான்குடி, ஆரையம்பதி, நாவட்குடா மற்றும் ஓட்டமாவடி உட்பட பல பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. பிரதேசத்தின் தாழ்நில பகுதிகள் வெள்ள நீரில் நிரம்பியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த இரவு முதல் வெள்ள அபாயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முழுவதும் மழை வீழ்ச்சி காணப்பட்ட போதும் அண்மை மாவட்டங்களில் ஏற்பட்ட பாரிய மழை வீழ்ச்சி காரணமாக மட்டக்களப்பில் இருக்கின்ற மிகப்பெரிய குளங்களாகிய உன்னிட்டு, உருவம் ஆகிய நீர்த்தேக்கங்கள் நிறைந்துள்ளபடியால் அவற்றின் கதவுகள், வான்கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளன. எனவே தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களை சில இடங்களுக்கு நாங்கள் இடமாற்றி இருக்கின்றோம். தற்போது இவர்களுக்கான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்திலும் மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய நிவாரண நடவடிக்கைகளுக்காகவும் மாவட்ட செயலகத்தின் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு முப்படையினரும் போலீசாரும் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து தங்களுடைய நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வருகின்ற தொடர்ச்சியான மழை காரணமாக பல தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. நிந்தவூர் வைத்தியசாலை வீதி முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை அரளகங்குவில பிரதேசத்தில் நேற்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நீர்மட்டம் குறைவடைந்த பகுதிகளில் மக்கள் சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். புலனறுவை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் தற்போது படிப்படியாக வடிந்தோடி வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெள்ளம் காரணமாக 10,000க்கும் அதிகமான ஏக்கர் காணிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக திம்புலாகல பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். இதேவேளை நீர்மட்டம் அதிகரித்துள்ளதனை அடுத்து பராக்கிரம சமுத்திரத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மாவட்டத்தில் நேற்று 82.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. அனுராதபுரம் புனித நகருக்குள் பிரவேசிக்கும் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்துள்ளதால் இந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை புலனறுவை, மட்டக்களப்பு பிரதான வீதியின் கல்லெல்ல, மன்னம்பிட்டிய உள்ளிட்ட பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மன்னம்பிட்டியவை ஊடறுத்துச் செல்லும் மகாபலி ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடும் மழை காரணமாக ராஜாங்கனை அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதனூடாக நிமிடத்திற்கு 680 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. உல்கிட்டிய ரன்ஹித நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இதனால் 5 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. பிரதேசத்தின் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. இது இன்று மாலை எக்யூப் வெதர் இணையதளத்தில் செய்மதியூடாக பெறப்பட்ட காட்சிகள். நாட்டை அண்டிய வளிமண்டலத்தில் தொடர்ந்தும் தாளமுக்க நிலையே நிலவுகின்றது. வானிலை தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் லட்சுமி லத்தீப். கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற மலைப்பாங்கான வானிலை நாளை முதல் சற்று குறைவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை ஆங்காங்கே பெய்யும். சபரகமோ மத்திய மாகாணங்களில் பிற்பகல் அல்லது மாலை ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக கடும் காற்று வீசக்கூடும். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக அம்பாந்தோட்டை வரையிலான கடற்பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடற்பிரதேசங்களில் ஆங்காங்கே
இடியுடன் கூடிய மழை அல்லது மழை பெய்யும். ஏனைய கடல் பிரதேசங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் சமயங்களின் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். எனவே இக்கடல் பிரதேசங்கள் இடைக்கிடை ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கும்.